ஜெஃப்னா கேலரி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு பிரம்மாஸ்திரம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் எங்களோடு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு CVK சிவஞானம் ஐயா அவர்கள் இருக்கிறார். வணக்கம் ஐயா. வணக்கம். இலங்கை தமிழரசு கட்சிக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கு முன்பட்ட காலத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. யாழ்ப்பாணத்தினுடைய 17 சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்பது போல ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் என்று பார்க்கின்ற பொழுது 11 சபைகளை கைப்பற்றி இருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை எந்த இடத்தில் அற்றுப்போனது அல்லது எவ்வளவு தூரம் திருப்தியாக இருக்கிறீர்கள்? 17ஐயும் வெல்வோம் என்று நான் நம்பிக்கையாக வச்சிருந்ததை நான் சொல்லல. இல்லை, பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார் 17ஐயும் நாங்கள் அது அரசியல் அப்படித்தான் சொல்கிறது. எல்லாரும் தேர்தல் கேட்ட எல்லாரும் வெல்றது தான் கேட்கல, நாங்கள் சொல்கிறதான். அது வேறு. எங்களை பொறுத்தவரை தளநிலை அப்படி இருக்கே இல்லையே. எங்களோட தளநிலை நீங்களும் எல்லாரும் சேர்ந்து தமிழரசு கட்சி இதோட சரி, பாராளுமன்ற தேர்தலோடு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சேர்ந்து ஒரு பார்லிமெண்ட் மெம்பரோட முடிஞ்சது. இது எங்கே நிமிரப்போகுதுன்ட்டு எல்லோரும் சொன்ன கட்சி. அது சொன்ன அதான் அதுலேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ நாங்கள் வீழ்ந்து கிடக்கிறோம்ன்ற நிலையில் இருந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இப்போ அதுதான் உண்மையான நிலைமை. 17 சபைகளில் நாங்கள் 10 சபையை நேரடியாகவும் ஒரு சபையை நல்லூர் பிரதேச சபையை பகிர்ந்திருக்கிறோம், ஷேர் பண்ணியிருக்கோம். ஆனால் மற்ற நாங்கள் இழந்த அல்லது வெற்றி அடையாத 6ல் 5 சபைகளும் மிகச்சிறிய சபைகள். 3 பிரதேச சபைகள், நகர சபைகள், காரநகர் மற்றும் ஊராவுத்துறை. ஒன்று தான் சில குளறுபடிகளால், உள்முரண்பாடுகள், சதிகளால் அது எங்களை கைவிட்டு போனது. மற்றபடி நாங்கள் எங்களுக்கு இப்போ அந்த வகையில் நாங்கள் மீண்டு எழுந்து நிற்கிறோம். அதுதான் உண்மையான நிலை. இந்த சபைகளை அமைப்பது தொடர்பான இணக்கப்பாடுகளை எட்டுவதற்கான கட்சிகளுடனான இணக்கம் தொடர்பாக தேர்தலுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள், அது தொடர்பான செய்திகள், வதந்திகள், பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. உண்மையில் என்ன நடந்தது எனக்கு நேரடியாக கேட்பதாக இருந்தால், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்குவதாகத்தான் முதலில் சொல்லப்பட்டிருந்தது. நேரடியாக சொல்லப்படாவிட்டாலும் ஜாடை மாடையாக தமிழரசு கட்சியோடு இணைந்து நிற்கிறது என்கின்ற ஒரு தோற்றப்பாடு உருவாக்கப்பட்டிருந்தது. திடீரென்று வந்த ஒரு செய்தியின் மூலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடன் அவர்கள் ஒரு கூட்டணிக்கு செல்கிறார்கள். என்ன நடந்தது? இல்லை, அவர்கள் எங்களை டிடிஎன்ஏ எங்களை ஆதரிப்பார்கள் என்று எங்களுக்கு சொல்லலை. ஆனால் அவங்களோடு ஒரு கலந்துரையாடல் நடைபெற்றது. அவர்கள் எங்களோடும் பேசினார்கள், சைக்கிளோடும் பேசினார்கள். தனியாக எங்களோட மட்டும் பேசினார்கள். அது அரசியலில் சாத்தியமான விஷயம்தான். ஆனால் அவர்கள் பேசுகிற பொழுது ஒன்று நடந்தது. அவர்கள் மானிப்பாய், கோப்பாய், சாவச்சேரி தங்களுடைய கட்சிகளுக்கு தலைமைத்துவம் தர வேண்டும் என்று சொன்னார்கள். அதில் குறிப்பாக நான் மற்ற 2 பக்கத்துலையும் பெரிய அளவில் நான் பொதுச் செயலாளர் சொன்னான். ஆனால் வலிகிழக்கு அது இப்போ நாங்கள் இழந்தாண்டிருக்கிறோம், ஏதோ ஒரு வேலை சதிகள் மூலமாக பரவாயில்லை, வலிகிழக்கை நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது என்று நான் தெளிவாக நான் தான் சொன்னேன். அதற்கு காரணம் என்னவென்றால் 2012ஆம் ஆண்டு தேர்தலிலே EPRL அந்த இதை நாங்கள் அப்போது TNA இருந்தது விட்டு கொடுத்தோம். பின்னர் 2018 தெலுவுக்கு விட்டு கொடுத்தோம். ஆகவே அந்த சபை கோப்பா என்பது தமிழரசு கட்சியில் ஒரு வரலாற்று ரீதியான ஒரு தொகுதி. 52 தமிழரசு கட்சி ஆரம்பிக்கப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வன்னியசிங்கம் வென்ற ஒரே ஒரு தொகுதி கோப்பாய் தொகுதி. அந்த தொகுதியில் தமிழரசு கட்சி கடந்த 35 வருஷமாக பிரதிநிதித்துவம் பெறவில்லை, தலைமை பெறவில்லை. அதனுடையால் அதை விட்டு கொடுக்க முடியாது என்று சொல்லி நான் தான் சொன்னேன். அது உண்மை. ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் அதோடைய அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு அளவுக்கு நிறைவிட்டது. ஆனால் அதை வெளியில் போய் ஏதோ நான் அது தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் வெளியேறியதாக ஒரு கதை அப்படி நடக்கவில்லை. நான் தான் கடைசியாக வெளியேறினான். ஏன் அப்படி சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. நானும் ஒரு நிலைப்பாட்டை சொன்னேன். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் இருந்தோம். அதுக்கு பிறகு அவர்கள் ஏற்கனவே அவர்கள்
சைக்கிளோடையும் பேசி கொண்டிருந்தார்கள். வந்து பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சங்கு கூட்டணியோடு இந்த சங்கு கூட்டணியோடு உங்களுக்கான அந்த இணக்கப்பாடு வராமல் இருந்ததற்கான காரணம் அவர்களால் கோரப்பட்ட சபைகளை நீங்கள் கொடுக்க முடியாது என்று சொன்னதன் காரணமாகத்தான். என்னை பொறுத்தவரைனா ஒரு சபைக்குத்தான் அது என்ன நான் பேசியது அது சாத்தியமில்லை என்று சொன்னேன். அதனால் பேருந்து அவர்கள் கேட்ட ரெண்டும் கூட அதில் சம்மந்தப்படவில்லை தான். அதுதான் காரணம் ஒன்று அவர்களாம் சொல்லணும், நாங்கள் சொல்ல தேவையில்லை. இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருக்கு இடையில் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு தனியார் விடுதியில் ஒரு பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருந்தது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இரண்டு தரப்புகளும் சொல்கின்ற பொழுது நாங்கள் சபைகளை அமைப்பதற்கான இணக்கப்பாடு தொடர்பாகத்தான் பேசினோம், கொள்கை அளவில் இணக்கப்பாடை எட்டுவது தொடர்பாகவோ அல்லது இணைந்து பயணிப்பது தொடர்பாகவோ நாங்கள் இந்த கலந்துரையாடலில் பேசவில்லை. அது தொடர்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய கலந்துரையாடல்களில் வாய்ப்பு இருந்தால் பேசலாம் என்பது போல சொல்லப்பட்டிருந்தது. இந்த கூட்டணிக்கு இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எந்த விதமான சந்திப்புகளும் நடைபெறவில்லை. ஆனால் திடீரென்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு கொள்கை இணக்கப்பாட்டிற்கு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திடுகிறார்கள். எந்த புள்ளியில் இதில் தமிழரசு கட்சி உள்ளடக்கப்படாமல் இருக்கிறது? அவர்களிடம் நாங்கள் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கோரியிருக்கின்ற கொள்கை விவகாரத்திற்கு இலங்கை தமிழரசு கட்சி உடன்படவில்லை என்பது போன்றுதான் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அவர் எனக்கு தெரிந்த அளவில், நான் யாரையும் குற்றம் சொல்வது வளமே இல்லை, கொள்கை கூட்டணி என்று தான் சொன்னார்கள். அது என்னென்று எனக்கு இன்னும் சரியாக தெளிவில்லை. நாங்களும் கொள்கையோடனே இருக்கிறோம், எங்கள்கிட்டையும் கொள்கை இருக்குது. ஒரு கொள்கை இல்லாமல் நாங்கள் பயணம் செய்யலை, அரசியல் செய்யலை. அவர்களோட கொள்கை இருக்குது, அந்த கொள்கையிலே அவர்கள் இணைந்து கொண்டார்கள். எங்களுக்கு என்ன கொள்கைன்னு தெரியலை, கூட்டணி என்றும் சொல்லலை. அப்படியே நாங்கள் தனித்துவமாக நிற்க வேண்டிய சூழ்நிலை. அவர்கள் இதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நான் ஆரம்பத்தில் டிஎன்ஏ முதலில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை ஒன்றாக்க வேணுமென்று சொல்லி எல்லாம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் சித்தார்த்தன் அடைக்கல் நாளிட சென்ற பொழுது எனக்கு தெரியாமல் எனக்கு ஒழித்து மறைச்சி செய்து கூட்டம் வச்சு நாங்கள் ஒன்று ஐட்டம் சொல்லியிருந்தாங்க. அது கூட பரவாயில்லை. எனக்கு சொன்ன மறுமொழி, இப்போ நாங்கள் கூட்டணி ஒன்றை உருவாக்கிட்டோம், எந்த ஜனநாயக போராளிகளையும் இடையில் சேர்த்து கொண்டார்கள், அதனுடைய நீங்களும் விரும்பினா வந்து சேருங்க. அப்படியான கட்சி இல்லை தமிழரசு கட்சி. அப்படியான மலினப்படுத்தக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய, கீழ்நிலைப்படுத்தக்கூடிய கட்சி இல்லை. அதில் அந்த இடத்துல தான் எனக்கு தவறு நடந்தது. நாங்கள் அப்படியான ஒரு கருத்து, எங்களை அவமதிக்கிற கருத்து. நான் சொல்கிறேன், நீ விருப்பமாவா? விருப்பம் இல்லை, நின்றும், அவ்வளோதான் உண்மை. இல்லை, நீங்களும் ஒரு பரந்துபட்ட ஒரு கூட்டுணைவை விரும்புகிறீர்கள், தமிழரசு கட்சி விரும்புகிறது. அதே போல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் நாங்கள் வேறு வழி இல்லை, இந்த ஆக குறைந்தது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு வேறு வழி இல்லை, தமிழ் கட்சிகள் எல்லோரும் கொள்கை வழியில் நின்று பயணிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறது. அதே போல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஏற்கனவே ஒரு கூட்டணியாக உருவாகி இருக்கிறது. இதில் இவர்கள் எல்லோரும் சேர்க்கின்ற பொழுது, இன்னும் வெளிப்படையாக பார்ப்பதாக இருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தமிழரசு கட்சியோடு சேர்வதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது. இந்த மூன்று கட்சிகளும் ஒரே நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு கூட்டணியாக இணைவது தொடர்பாக மாறி மாறி அழைப்புகளை விடுக்கின்ற பொழுதும் கூட ஒரு புதிய கூட்டணி உருவாகின்ற பொழுது அது தொடர்பாக உங்களிடம் பேச்சுவார்த்தைகள் ஏதும் நடத்தப்பட்டிருந்ததா? இந்த கொள்கைகளின் அடிப்படையில் நாங்கள் சேருகின்றோம், இந்த கொள்கைகள் அடிப்படையில் தமிழரசு கட்சி எங்களோடு இணைந்து பயணிக்க விரும்புவது பற்றி பரிசீலனை செய்யுங்கள் என்று ஏதாவது சொல்லப்பட்டதா? எனக்கு தெரிய அவ்வாறு எந்த கருத்து சொல்லப்படவில்லை. பகிரங்கமாக பேசப்பட்டிருக்கலாம், நேரடியாக எங்களுக்கு அவ்வாறான அழைப்புகளும் விடவில்லை. ரெண்டாவது, இந்த தேர்தலிலே தமிழரசு கட்சியை இதோடு முடிவுக்கு வர வேண்டும் என்றதுக்காக இந்த தேர்தல் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மக்களை கோரியது. தமிழரசு கட்சியினே இதில் இதோட முடிவு கட்டி போடும், அழித்து விட வேணும், அழித்து போகணும், அதுக்காக வாக்களிங்கன்னு தான் கேட்டார்கள். வேலை உறவு அதை மறக்களிக்க முடியலையே, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கேட்டார்கள். அதாவது தமிழரசு கட்சி ஓரங்கட்டி முடிவு கட்டணும் பண்ணுறதுக்காக தான் வாக்களிங்க. ஆனால் மக்கள் அதை செய்யலையே.
ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தேர்தலுக்கு பிறகான தான் பேசுகின்ற ஊடக சந்திப்புகளில் சொன்னார், எந்த சபைகளில் எல்லாம் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் முன்னிலையில் நிற்கிறதோ நான் அவர்களுக்கு எதிராக ஒருபோதும் நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார். அவர்களை நாங்கள் ஆதரிப்போம், தமிழ் தேசிய நிலைப்பாடு கொண்ட கட்சிகள் ஆட்சி அமைப்பதைத்தான் நாங்கள் பெரும்பாலும் உதவுவோம் என்று சொல்லியிருந்தார். அதை செய்தாரா? உங்களை திருப்பி கேட்குறேன் நான். யாழ்ப்பாண மாநகர எங்களுக்கு 13 உறுப்பினர்கள், 12. நீங்கள் சொல்கிற வரையறையில் நாங்கள் தான் கூடுதல். ஏன் ஆதரிக்கல? எங்களுக்கு 12 13 சேர்ந்திருந்தால் ஒரு வருடம் போகாமல் நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கலாமே, ஏன் செய்யலை? இந்த கூற்றுக்கும் இந்த செயலுக்கும் வேறுபாடு இருக்கிறது தானே, ஒரு இருக்குது. எங்களை 13 முதன்மை ஸ்தானம் பெற்ற தமிழரசு கட்சிக்கு ஏன் ஆதரவு தரையில்லை? அப்போ சொல்லுக்கும் கருத்துக்கும் பேச்சுக்கும் அணுகுமுறைக்கும் நடவடிக்கைக்கும் வேறுபாடு, அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஒரு வழியாக சைக்கிள் சங்கு அந்த கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டணி உருவாக்கப்பட்டு இந்த ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டு வந்ததற்கு பிறகு தமிழரசு கட்சி மீது அவர்கள் நாங்கள் இணங்கியிருக்கின்ற கொள்கைக்கு அவர்கள் இணக்கம் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனத்தை முன்வைத்து வருகின்றார்கள். அப்படி வைத்து வருகின்ற பொழுது அதற்கு மேலும் அதனை திரிதூண்டி விடுவது போல இந்த சபைகளை அமைப்பது தொடர்பான விவகாரத்தில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் அவருடைய வாசஸ்தலத்துக்கு சென்று சந்திக்கின்றார். இந்த விவகாரம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறியிருந்தது, இன்னும் சொன்னால் மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியிருந்தது. ஏன் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய அலுவலகத்திற்கு சென்றார்? ஏன்னா பேச ஒன்றுமெண்டா எங்கேயும் பேசலாம், இது அலுவலகத்துக்கு போனால் தான் பெரிய விஷயம்னு சொல்லுறவர்கள் அவர்களுடைய கருத்து, அது எனக்கு தெரியும். என்னை பொறுத்த வரையில் நான் எங்களுக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு சொல்லி யாழ்ப்பாண மாநகர இது சர்ச்சையான விஷயம், இது பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதை நீங்கள் கேள்வியாக கேட்குறீர்கள், மீண்டும் அது ஒரு சர்ச்சையே கிடையாது. என்னை பொறுத்த வரையில் நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழரசு கட்சிக்கு நிமிந்து நிற்க வேணும், கட்சி நிமிரணும். எங்களுக்கு 13 யாழ்ப்பாண மாநகர சபை உதாரணத்துக்கு அது வரையில 45 உறுப்பினர்களில் என்பிபி 10, அவர் நியூட்ரல் 35 மிச்சம். எங்களை 13 தமிழ் காங்கிரஸும் 10 23. அப்போ மிச்சம் எவ்வளவு? அதில் 10. அப்போ டிடிஎன்ஏ 4, இபிடிபி 4, மற்றவர்கள் 2. இப்போ 12 அவர்களுக்கு டிடிஎன்ஏ போனால் 16, எங்களுக்கு இபிடிபி வந்தால் 17, இது 2 சேர்த்து 19. இதில் தான் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம். நாங்கள் எதிர்கட்சியாக நிற்க அவர்கள் சொல்கிறார்கள், டக்ளஸ் தேவானந்தா கதைச்சு தான் நான் நல்லூரில் 18ஆம் ஆண்டு தியாகமூர்த்தியை சேமனாக்கினேன். மற்ற 2 சபைக்காக மாவே டக்ளஸோட கதைச்சவர் நான் நிற்க. அப்போ கதைக்கலாம், அப்போ தேசியம் எல்லாம் புரிதம் இருக்கு, சரி அதெல்லாம் போடும். இப்போ இதில் காட்டுறேன் நான், டக்ளஸ் தேவானந்தாட்ட சங்க கட்சிகள் கதைக்கலாம், பேசலாம், சந்திக்கலாம், நாங்கள் தமிழரசு கட்சி கதைக்கூடாது. இந்த விவகாரம் எப்பொழுது பேசு பொருளாக மாறுகிறது என்றால் இணக்கம் தொடர்பாக அல்லது ஆதரவு தொடர்பாக ஏற்கனவே கோரப்பட்டிருக்கிறது, ஆதரவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது, இவையெல்லாம் வரலாறு. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் ஸ்ரீதர் தியேட்டர் வாசலுக்கு போய் நின்றது என்பதுதான் மிக முக்கியமான விமர்சனமாக மாறியிருந்தது. எனக்கு அந்த விமர்சனத்தை பற்றி நான் கதைக்கவே விரும்பவில்லை என்றால் அது எனக்கு விமர்சனமாகவே தோன்றவில்லை. சந்திக்க வேண்டும் என்றால் இதை ஒன்று மட்டும் சொல்கிறேன், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. கஜேந்திரகுமார் அரசியலமைப்பு விஷயம் சம்பந்தமாக பேச வேண்டுமென்ற பொழுது என்னோட கடிதம் பண்ணி தந்த பொழுது இந்த இடத்துல நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து தான் தந்தார், இங்கே தான் வந்து தந்தவர், அது சரி. அதே போல் நாங்கள் கஜேந்திரகுமாரோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், நானும் சுதந்திரன் போகிற பொழுது முதலாவதாக நாங்கள் ஒப்புக்கொண்டது கஜேந்திரகுமார் அவருடைய மூன்றாம் குறுக்குத்தெரு வீதி அவர்கிட்ட இல்லத்தில் சந்திக்கிறேன்னு உடன்பட்டாங்க. பேர்ந்து அவர் அந்த தும்புக்கட்டை கதைச்ச பிறகு கொஞ்சம் சங்கடம் இருந்தபடியால் நான் சொன்னேன், கொஞ்சம் அவர் சிபாரிசு செய்த ஜெட்விங் அல்லது ஃபொக்ஸிலான் நடந்தது. அப்போ இதில் என்ன தெரியுதுண்டா, எனக்கு தேவையே தானே விஷயம், யாருக்கு அவர் தேவையா என்னட்டு வராது, எனக்கு தேவை அவர்கிட்ட. இதே மாதிரி நான் முடிக்கிறேன். யாரோட தேவை இருக்கும், எனக்கு தேவை
அவருக்கு தேவையில்லை, நான் தான் தேவை. அப்படித்தான் சராசரி விரும்பம் ஒன்றும் செய்யலாது. அப்போ எனக்கு தெரியும், நான் டக்ளஸ் வந்து எந்த வீட்டுக்கு வா அல்லது ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி அவர் வர போகிறது இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும். வேறு வழி இல்லை. ஆனால் அங்கே போய் இதில் திரும்ப. ஆனால் இதே நீங்களுடைய சந்திப்புக்கான கோரிக்கை விடப்பட்ட அதே நாளில் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிடம் சங்கு சார்பாக சித்தார்த்தனும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அவருக்கு டக்ளஸ் தேவானந்தா சொன்ன விவகாரம், நான் உங்களுடைய வீட்டிற்கு வருகிறேன் அல்லது வெளியே வருகிறேன், நீங்கள் இங்கு அலுவலகத்திற்கு வர தேவையில்லை என்ற பதில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் உங்களுடைய தரப்பிலிருந்து ஒரு பொது இடத்தை தேர்வு செய்து தெரிவித்திருந்தால் அதற்கு முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மறுப்பு தெரிவித்திருப்பாரா? நிச்சயமாக மறுத்திருப்பார். ஏன்? ஸ்ரீ சித்தார்த்தனும் இவர்களும் போராடிகள், ஆயுத குழுக்கள், நண்பர்கள். நான் அப்படி இல்லை. இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடனான சந்திப்பை கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய வீட்டில் சந்திப்பதற்கு தீர்மானித்திருந்தோம். இந்த தும்புக்கட்டை விவகாரம் எங்களை அதிருப்தி அடைய செய்து விட்டது, ஆகவே நாங்கள் பொது இடத்தை தேர்வு செய்தோம் என்பது போல இப்பொழுது ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய பொதுச் செயலாளரை சந்தித்து நீங்கள் அவருடைய வாசல் ஸ்ரீதர் தியேட்டரில் முன்னுக்கு நின்ற போது தமிழரசு கட்சிக்குள் இருந்து சொல்கின்ற விமர்சனம் என்னவென்றால், நாரந்தனையில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்திய இபிடிபியினர் அவருடைய வாசலுக்கே சென்று சந்தித்தது எங்களை அதிருப்தி அடைய செய்திருக்கிறது. நாரந்தன தாக்குதல் நடந்த தேர்தலில் வேட்பாளர் நானும் தான். இல்லை, தும்புக்கட்டை விவகாரத்திற்கு ஒரு நியாயம், அது ஒப்புற விஷயம் அல்ல. நாரந்தன தாக்குதலுக்கும் காயப்படுதலுக்கும் சுவாதிலிங்கம் காயப்படுதலுக்கும் மாவட்டத்துக்கும் தும்புக்கட்டைக்கும் அது ஒப்புக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் என்னுடைய கட்சியை பாதிப்படைய செய்கின்றது அல்லது ஏதோ ஒரு வகையில் தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில் இரண்டையும் எடுத்துக்கொண்டால் நீங்கள் கஜேந்திரகுமாருக்கு பொது இடத்தை எடுத்துக்கொள்ளலுக்கு நான் உடன்படவே இல்லை, உடன்படவே மாட்டேன். ஏன்னா அது வேற விஷயம், இது வேற விஷயம். மற்றது நான் என்னுடைய கட்சி இன்றைக்கு எனக்கு தெரியும், நான் சில 5 அல்லது சபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் யாருடைய ஆதரவு எனக்கு தேவை, ஆதரவு தேவை, அவ்வளோதான், ஆதரவு தான் சொன்னேன். அது பெற வேண்டிய கடப்பாடு எனக்கு இருந்தது. ஆனால் உண்மையாக புதுசில்லை, இது ஏற்கனவே நாங்கள் செய்த விஷயம்தான். இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்வு சம்பந்தமாக தோல்வியின்பால் எழுந்த விடயம். இது எல்லாரும் எதிர்பார்த்த, நீங்கள் சொன்ன மாதிரி 17 கோட்டான நீங்கள் நெகட்டிவாக எங்களை பார்க்குறீர்கள், நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். நாங்கள் தோல்வியில் மீண்டெழுந்திருக்கிறோம். அந்த மீண்டெழுந்ததை சகித்து கொள்ள முடியாதவர்கள், காழ்ப்புணர்ச்சி கிளப்பி விட்டது யார் எனக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பல, அவர்கள் கிளப்பி விட்ட புரளியின் அடிப்படையில் இந்த அணையா விளக்கு போராட்டம், செம்மணி விவகாரம் தொடர்பாக அணையா விளக்கு போராட்டம் 3 நாள் தொடர்ச்சியான போராட்டமாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டம் ஒரு தன்னார்வ மக்கள் அமைப்பினால் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கு பகிரங்கமாக எல்லா கட்சிகளினுடைய பிரதிநிதிகளை அல்லது அரசியல் தலைவர்களையும் வருமாறு அவர்கள் வெளிப்படையாக கோரி நின்றார்கள். நீங்கள் 2வது நாளில் இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு செல்கிறீர்கள், எந்த விதமான சலசலப்பும் இல்லை, நீங்கள் உங்களுடைய அஞ்சலியை முடித்துக்கொண்டு நீங்கள் வெளியேறி வருகிறீர்கள். 3வது நாளில் அங்கு செல்வதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்ற பொழுது சமூக வலைத்தளங்களில் இந்த தரப்பு வந்தால் நாங்கள் அவர்களை வெளியேற்றுவோம் என்பது போன்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் செல்வதற்கு முதலே உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒரு எதிர்ப்பு அலை அங்கே இருக்கிறது என்று? தெரிஞ்சால் அங்கே போகிறதுக்கு நான் அவ்வளவு மாட்டேன் இல்லையே. உங்களோட தமிழ் ஊடகங்களை பார்த்து நான் அரசியல் செய்கிறது இல்லையே. எனக்கு உண்மையாக தெரியாது. அது வர அந்த நாகரிகம் வேறு. நான் போனதுக்கு மிக முக்கியம் முதல்ல என்கிட்ட நான் 9:30 பக்கம் 1:30 மட்டும் எங்களை உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைத்து அது போனால் அமைதியாக இருந்தோம். அமைதியாக இருந்தனால் வேலன்சாமி மிக அநாகரிகமாக எங்களை சுற்றியே தாக்கி பேசின பொழுது கூட, ஆனால் நான் நினைக்கிறேன் அந்த ஏற்பாட்டாளர்களோடு சில என்ன பேசுறதோடு கூட நான் பேச வரையில்லை, பேச மாட்டேன். அது அவர்களுடைய நிகழ்வு. இவர் பேசினது இவற்றை நிகழ்வு. நான் அதில் கதைக்கவும் இல்லை, மாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அடுத்த நாள் சாணக்கியன் எம்பி வந்தவர், இந்த கட்சிக்காரன். அவர் அன்றைக்கு பின்னேரம் மாலையில் 7 மணிக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரை சந்திக்க இருக்கிறார். அவரும் ஸ்ரீதரனும் நினைக்கிறேன் செல்வமாக்கள் சந்திக்க இருக்கார். அப்போ உண்டு அவர் அந்த இடத்துக்கு போகணும். என்னுடைய கட்சி, நான் தலைவர். அப்போ அவர் கட்சி அந்த இடத்துக்கு போகிறதுக்கு தெரியும். ஆனால் அவர் மற்றது இன்னும் உண்டு, வேலன் சாமியை போன்ற அநாகரிகமான ஆக்கள் அங்கேருந்து ஏதாவது பேசவும் கூடும்ன்றதும் எனக்கு ஒரு இது இருந்தது. ஆனால் இப்படி ஒரு அநாகரிகம் நடக்குமென்ற எதிர்பார்த்திருந்தால் அங்கே போகிறவனுக்கு நான் அம்மளம் அடையலில்லை. அவனுக்கு விருப்பமானவர்களுக்கு ஏன் நாங்கள் வரக்கூடாதுன்னா வேலன் சாமியை அடுத்த நாள் அவர்கள் பேசவிட இல்லை. அந்த ஏற்பாட்டாளர்கள் அடுத்த நாள் வேலன் சாமி ஒதுக்கித்தானே வச்சிருந்தார்கள்.
சரிதானே. நாங்கள் போய்க்க அவரை பெரிய ப்ரொமினன்ஸ் கொடுப்படே இல்லாட்டுக்கு நான் 3ஆம் நாள் போய்க்க அதனால் தெரியும். ஆனால் நாங்கள் அதை எதிர்பார்க்கல போகணும். அவர் போகணும். அது மற்றது அவர் அந்த தலைநிலையை பார்த்தா அவரோட அந்த சந்திப்பில் பேசுகிறதுக்கான ஒரு இங்கே இல்லை அங்கே தனியாக அவரை சந்தித்து பேசுகிறதுக்கு அங்கீகாரம் உள்ள ஒருவராக வந்து அவரோட தான் நான் போனேன். எந்த கட்சிக்காரன் எம்பி. நாங்கள் அங்கே போயும் ஒரு பிரச்சனை இருக்கிறேன். நாங்கள் எங்கட பாட்டுறாங்க ஒரு பிரச்சனையில் நான் உண்மையாக எனக்கு இதில் இருக்க மாட்டேன்றதுக்காக எனக்கு கதிரையும் தந்தார்கள். அதுக்கப்புறம் அது தந்தேன் அந்த ஏற்பாடுகள் யாரும் ஒருவன் பேசினவன் சொல்லிடுறாங்க. எனக்கு சரியாக தெரியலை. நாங்கள் அனுப்ப சச்சரவு வரும் தெரிஞ்சு போகிறதுக்கு அந்த அளவுக்கு மடையினார் இல்லை. இந்த விவகாரம் உண்மையில் குறிப்பிட்ட நபர்கள் இப்போ தமிழரசு கட்சியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் உள்ளிட்டவர்கள் துரத்தப்பட்டார்கள் என்று ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டாலும் அது அப்படி அல்ல. நீங்கள் வெளியே வரும்போது ஒரு கூச்சல் இடம்பெற்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற பொழுதும் கூட இந்த விவகாரம் ஒரு சொந்த கட்சி விவகாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது அல்லது சொந்த கட்சி விவகாரமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கட்சிக்குள் தான் உங்களை எதிர்த்தவர்கள், உங்களுக்கு எதிராக கூச்சலிட்டவர்கள் இருந்தார்களா? அவர் கட்சிகளே இல்லை. அவர் கட்சியால் நீங்கள் திருப்ப வேண்டாம். அவர் கட்சியில் இல்லை. கேள்விக்கு மறுபடி அவர் கட்சியில் நீக்கப்பட்டவர். அப்போ அவர் என்ன நீங்கள் சொல்வீங்க? கட்சிக்குள்ளே கட்சியால் நீக்கப்பட்டிருக்கார். அவருக்கு கட்சிக்கு விரோதமாக பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒருவர் அவரை கட்சி நீக்கி இருக்குது. அப்போ என்னென்ன நீங்கள் உள்கட்சி அவர் கட்சி என்று சொல்லுவீர்கள்? அவர் கட்சி இல்லை. அவர் கட்சியால் நீக்கப்பட்ட ஒருவர் அந்த எல்லா இடமும் ஒரு அணிகள் உண்டு. அவருக்கு ஒரு அணி இருக்குது. நல்லவன் கெட்டவன் எல்லாம் இருக்கும். அது அவற்றை பண்புக்கிறதுக்கு அவர் கதைச்சேன். நான் கதைக்க இல்லையே. நான் தானே சொன்னேனே. இப்போ தெருவால் போனால் எல்லா ரோட்டில் போனாலும் இந்த தான் நாய்கள் கூட ரோட்டு வழியாக அது கொத்தும் குலைக்கும் பேசும். அதை நாங்கள் திருப்பி நாய் கடிக்கிறோமோ இல்லையே, நாங்கள் போய்கொண்டே இருப்போம். அது மாதிரி நான் கண்டி ரோட்டில் போய்கொண்டு தான் இருந்தேன். எனக்கு நான் அரசியலில் எவ்வளோ காலம் இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் தெரியும். நான் சூடு வாங்கினேன், அடி வாங்கினேன், எல்லாம் தெரியும் எனக்கு. அவன் பேசுகிறான், பேசி கொண்டு போகட்டும், மக்கள் தீர்மானிக்கட்டும். நான் எந்த பாட்டில் போனான் நீங்கள் அதை வீடியோ பார்க்கலாம் தானே. நான் எந்த பாட்டில் திருப்பி அவரோட ஏன் நான் போனான் என்றால் அச்சம் காரணமாக இல்லை. நான் 2 தரம் சூடு வாங்கினேன் இல்லை. ஆனால் என்னாலேயோ என்னுடைய கட்சியாலேயோ அந்த ஒரு நிகழ்வு பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்துக்காக அமைதியாக நான் போயிட்டேன். முடிஞ்சது கதை. செம்மணி விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேசு பொருளாக மாறி இருக்கிறது. ஒரு நீண்ட அரசியலில் நீங்கள் இருக்கிறீர்கள், அதுவும் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறீர்கள் என்கின்ற அடிப்படையில் உண்மையில் இந்த 90களுக்கு பிற்பகுதியிலான காலப்பகுதியில் நடைபெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த அத்துமீறல்கள் தொடர்பாக எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இப்போ இன்றைக்கு பேசுகிற நீங்கள் கூட செம்மணி காலத்தில் உங்களோட வயது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த 95 வடமராட்சிக்கிடன் போய் திரும்பி இடையூறுக்குள்ள இராணுவ அச்சுறுத்தலுக்குள்ளே வந்து இங்கே வாழ்ந்தவன். 96 இங்கே வாழ்ந்தவன். இந்த அச்சுறுத்தல் நிலை சூழல் எல்லாம் எனக்கு தெரியும். பல இடங்களில் எதிர்த்து நின்றுருக்கிறேன், பேசியிருக்கிறேன். சரியோ, ஆனபடியாக அதுவுமே ஒரு காரணம். நான் அந்த அந்த நிகழ்வில் போய் அமைதியாக இருந்ததுக்காக நான் பேசல. ஒரு நிகழ்வு எடுக்கப்படுகிறது. அவர்கள் இப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குத்தானே, இன்னும் அதை நான் சொல்லி ஆகணும். இப்போ நீங்கள் எல்லாம் போராட்டங்களுக்கு போகிற பொழுது பல பேர் எங்களை கூப்பிட்டாலும் எங்களை கண்டோன்னு ஒரு மாதிரி முகம் சொல்லிப்பார்கள். ஏன்? இந்த சில பேருக்கு அவையில் தான் முக்கியத்துவம். நாங்கள் போனால் தங்களோட முக்கியத்துவம் போயிடும். எனக்காக எங்களை ஓரம் கட்டுறப்பல அதில் சில பேருக்கு இருக்குது. சில நிறுவனங்கள் அப்படி தான் அவை கூப்பிடு. ஆனால் இதில் ஒரு பொதுவாக அழைப்பு விடுதல் இளையோர் சொன்னபடியால் நாங்கள் என்னப்படியோ நான் என்னோட கட்சியில் ஒரு மாற்றம் கொண்டு வருவோன்னு முயற்சித்தேன். மக்களாக நாங்கள் போக வேணும், பங்கெடுக்க வேணும். அதுக்கு தான் நான் அங்கேயும் போனேன். எங்களை எல்லோரும் பாருங்க, தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தலைவர்கள் பாருங்கன்னு கூட்டிக்கொண்டு போனேன். அப்போ அந்த எண்ணம் தான் எனக்கு இருந்ததே தவிர நான் அதிலே வேறே ஒரு எண்ணம் நாங்கள் அதுக்குள்ளே போகணுமென்ற எண்ணங்களுக்கு இருக்கே இல்லை. அப்போ அந்த வகையில் நாங்கள் கொச்சப்படுத்தப்படக்கூடாது தானே. என்னுடைய முயற்சி நல்ல நோக்கம். மற்ற அந்த விடயங்கள் என்ன பொறுத்தது அவர்கள் நல்லா செய்தார்கள், பாராட்டுறேன். நான் இப்பவும் பாராட்டுறேன், அப்பவும் பாராட்டுறேன். அவர்கள் ஒரு பிரச்சனைக்கு வரையில்லையே. அவர்களும் எனக்கு கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் இருப்பார்கள். ஏனென்றா இப்போ நான் சொல்கிறேன், இப்போ முன்னையிலும் பார்க்க
நாங்கள் தேர்தல் பண்டைக்கு நீங்கள் சொன்ன கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, அந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு எதிர்த்தவர்கள், அதை ஒத்துக்கொள்றீங்களா தானே? நாங்கள் தனித்தன் பண்ணிருக்கோம் தானே, தனித்தன் பண்ணுறது கட்டித்தானே பேசலை. நான் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் தானே, நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா தானே? இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் தானே? ஏன் நாங்கள் ஒரு நிலப்பாட்டில் நிற்போம். அப்போ அதே ஆதரித்தோம். அது அந்த செயல்பாடு தேவையானது. அது நாங்கள் போய் அமைதியாக ஆதரவு தெரிவிச்சுட்டு வார ஒழிய கூக்குரல் அடித்து சட்டம் போடுறதெல்லாம் அது என்ன நாகரிகம்ன்றதை மக்கள்லாம் தீர்மானிக்குவோம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் வோல்கர் டர்க் இந்த அணையா விளக்கு போராட்டத்திற்கு வருகை தந்திருந்தார். நான் ஏற்கனவே ஒரு இடத்தில் சொன்னது போல இந்த போராட்டம் நடைபெற்ற காலப்பகுதி ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினுடைய ஆணையாளர் அவரை சந்திக்கக்கூடிய இந்த புள்ளி மிகவும் முக்கியமானது. அவர் வந்து இந்த கள நிலவரங்களை, மக்களினுடைய ஆதங்கங்களை நேரடியாகவே பார்த்துவிட்டு சென்றிருக்கிறார். இதனுடைய தாக்கம் சர்வதேச மட்டத்தில் எவ்வளவு தூரம் எதிரொலிக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இல்லை, நிச்சயமாக ஏதோ ஒரு வகையிலே செப்டம்பரில் அவருடைய அறிக்கையிலே இதனுடைய தாக்கம் இடம்பெறலாம் என்று நான் நம்புகின்றேன். ஆனால் அது ஒரு விஷயம் இருக்கிறது. அவருடைய கூற்றிலே அவர் ஒன்று சொன்னார் மிக தெளிவாக, இந்த நாட்டினுடைய உள்ளக பொறிமுறையிலே திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் மக்கள் வெளியக விசாரணையை கோருகிறார்கள் என்றதை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆனால் பேருந்து அந்த விசாரணையை சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த நாடு ஓன் பண்ண உரிமை கொண்டாடி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கேன். அதுபடி அது ஏதோ ஒரு வகையிலே இதனுடைய தாக்கம் பெரிதாக இல்லாவிட்டாலும் கூட இந்த கூற்றின் அடிப்படை, ஆனால் ஏதோ ஒரு வகையிலே அவருடைய உள்ளத்திலே இது தொட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதன் அடிப்படையில் செப்டம்பர் அறிக்கையில் இதனுடைய பிரதிபலிப்பு காணுவோம் என்று தான் நான் நம்புகிறேன். இந்த உள்ளூராட்சி சபை அமைக்கின்ற விவகாரங்களிலே ஒரு சில குறிப்பிட்ட வேட்பாளர்கள் அல்லது அந்த சபை உறுப்பினர்கள் கட்சியினுடைய தீர்மானத்திற்கு முரணான ஒரு சில நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார்கள். நடுநிலை வகிப்பது போன்ற நிலைப்பாடுகளை எடுத்திருந்தார். உடனடியாக கட்சி அதற்கு உரிய ஒரு எதிர்வினை ஆற்றி அவர்களுக்கான கடிதங்களை அனுப்பியிருந்தது. அவற்றினுடைய நிலைப்பாடுகள் இப்பொழுது சில பேர்கிட்ட கட்சியை எங்களோட கட்சியில் சில பேர் நினைக்கிறார்கள் சும்மா கூறி போகலாம். அப்படியான ஒரு கட்சியாக இந்த கட்சியை இனிமேல் வச்சிருக்கிறார்கள். அதுபடியாக கட்சிக்கு ஒழுக்க கட்டுப்பாடு மீறினவர்கள் விளக்கம்தான் கோரியிருக்கு. அவன் விளக்கம்தான் உரிமை சரியான விளக்கம்தான் தான் சில நேரம் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அந்த விளக்கங்களில் பிழை இருந்தால் நடவடிக்கை எடுப்போம். ஏற்றுக்கொள்வோம். இது ஒரு விளக்கம் குரல் மட்டும்தான் நடக்கும். இப்பொழுது அதனுடைய நிலைப்பாடுகள் இன்னும் ஒரு எல்லாம் முடிவுடையில் இனி நான் அந்த விளக்கங்களுக்கு அந்த விசாரணை குழு இருக்குது, ஒழுக்காற்று குழு இருக்குது. அவர்களுக்கு அதை அனுப்பி அதுக்கு பிறகு மத்திய செயற்குழுவில் அது பரிசீலிக்கப்படும். தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய தேர்தல்களில் நாடாளுமன்ற தேர்தல்களாக இருக்கலாம் அல்லது உள்ளூராட்சி சபை தேர்தல்களாக இருக்கலாம், தமிழரசு கட்சி தன்னுடைய பிரதிநிதித்துவத்தை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறது. 8 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்கின்ற அடிப்படையில் 8 உறுப்பினர்கள். யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் அல்லது வேறு தமிழர் தாயக பகுதிகளை எடுத்துக்கொண்டால் கணிசமான சபைகளை அமைப்பது, இப்படி தங்களுடைய தேர்தல் பிரதிநிதித்துவங்களை தமிழரசு கட்சி உறுதிப்படுத்தி கொண்டே வருகிறது. ஆனால் அதற்குள் இருக்கின்ற சலசலப்புகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எந்த அடிப்படையிலும் பிரதிநிதித்துவம் வலுப்பெற்றாலும் கூட அண்மையில் இந்த உள்ளூராட்சி சபை அமைக்கின்ற விவகாரத்தில் மன்னார் நகர மத்தியில் இருந்த தந்தை செல்வாவினுடைய தலை உடைத்து வீழ்த்தப்பட்டிருந்தது. அதே போல இங்கு நீங்கள் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியுடனான இணக்கத்திற்கு போகின்ற பொழுது தீவக பகுதியில் நாங்கள் அதனை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அங்கிருக்கக்கூடிய ஒரு பகுதி சொல்கிறது. இப்படி இந்த சலசலப்புகள் எல்லாம் எப்பொழுது முடிவுக்கு வரும்? ஏற்கனவே முடிவு வந்துட்டு இது சலசலப்பும் கிடையாது. இப்போ யாழ்ப்பாணத்தில் கந்தது அங்கே மன்னாரில் சில உடைச்சது ஏனென்று தெரியாது. இதுக்குள்ளே முடிச்சு போடையில அது ஏனென்றா அது ஒரு ஆளே கைது செய்யப்படுறது. அவன் என்ன சொல்கிறாருன்ட்டு இன்னும் ஒருத்தருக்கும் தெரியாது. என்னுடைய இதுக்கு தான் உடைச்சேன்னு சொல்லல. அதனுடைய ஊகத்தின் அடிப்படை ஒரு பிரதிநிதித்துவம் அதிக அளவிலான வாக்கு பெற்ற ஒருவரை அந்த தவிசாளர் பதவிக்கு நிறுத்துவது தொடர்பான ஒரு சலசலப்பின் காரணமாகத்தான் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் என்று பரவலாக சொல்லப்படுகிறது. அது சில எங்களுக்குள்ளே கட்சிக்குள்ளே இயல்பானது தானே. எல்லாருக்கும் ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு கேட்டோ அவரை வேறுவே நான் சேமன் ஆகணும், நான் வேவிச்சாமன் ஆகணும்னு கேட்குறார்கள். அது உள்ளே போட்டி இருக்குது.
அப்போ அதில் ஒரு ஆளை போட்டோம், ஒரு ஆள் வரையில. அது கடைசியாக என்னென்றால் தமிழரசு கட்சியே அதில் இடத்துல 4 மன்னரில் 4 எங்களுக்கு வெளில இல்லாமல் போயிட்டுது. இந்த காரணம் இதுதான். ஆனால் உண்டு, நாங்கள் என்பிபியோட பேசல, அங்கே என்பிபியோடையும் சேர்ந்தார்கள். அதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாங்கள் அது செய்யலை. அது முக்கியமான விஷயம். நான் இதுலேயும் சொல்கிறேன், என்பிபி என்ற விஷயத்தில் நான் தெளிவான ஒரு நிலைப்பாட்டிருக்கேன். என்பிபி என்றது கட்சி வேறு, இலங்கை அரசாங்கம் என்பது வேறு. அதாவது கவர்மெண்ட்ன்றது இது டிஃப்ரெண்ட். அது ஒரு கட்சி, அது கட்சி ஆட்சி அரசாங்கம், அதை நாங்கள் எதிர்க்க இல்லை. அது இந்த நாட்டினுடைய அரசாங்கம். இந்த அரசாங்கத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்தாகணும். அதுதான் எங்களுடைய நிர்வாகம், அதுதான் இந்த ஆட்சிக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெளிவு. ஆனால் என்பிபி அந்த ஒரு கட்சி தமிழ் பிரதேசங்களில் எங்களோட கட்சி தலைமத்துவங்கள் இங்கே வேறு 5000 கட்சி. இப்போ நீங்கள் தான் அந்த கூட்டணி இந்த கூட்டணி அதில் இவருக்காண்ட எத்தனை பேர் எண்ணிக்கை தெரியாத அளவு நாங்கள் தலைவர்கள் இருக்கிறோம். அப்போ எங்களை எல்லாரையும் மீறி ஒரு சிங்கள தேசிய தலைமை கட்சி இங்கே ஆட்சி நிர்வாகத்தை எடுக்கிறதுக்கு, தமிழரை வச்சு கண்ணுகளை குத்துறதுக்கு, அதுக்கு எங்கள் உடன்பாடு இல்லை. அந்த நிலைப்பாடு நாங்கள் தெளிவாக இருக்கோம். அதால் தான் நாங்கள் என்பிபியோட இணக்கப்பாட்டுக்கு வரையில்லை, ஒரு பொண்ணும் வரையில்லை. அது உண்மையாக அங்கே அது நடந்தது. குறிப்பாக மாந்த மேற்கில் அது நடந்தது. இப்போ மன்னாரில் ஏதோ குழம்புறார்கள், எனக்கு என்னென்னுக்கும் விளங்க இல்லை. ஏதோ குழம்பு போடுறேன், தலைப்பு தப்பிச்சால் இருக்குது. அது எங்கட சபையில் அப்படி நடக்க இல்லையே. நாங்கள் தெரிவு செய்யப்பட்ட எங்களால் 34 சபையில் அப்படி நடக்குதோ இல்லையே. ஆனால் ஒரு தரப்போடு இணக்கத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுத்தால் அது கட்சியினுடைய நிலைப்பாடாகத்தானே பார்க்க வேண்டும். உதாரணமாக இபிடிபியினுடைய ஆதரவை நாங்கள் சபை அமைப்பது தொடர்பாக பெற்றுக்கொள்வது என்பது கட்சியினுடைய நிலைப்பாடாக இருந்தால் தீவகம் தரப்பு அதை ஏன் மறுக்க வேண்டும்? தீவகம் தான் அது. அவர் உண்மையாக இபிடிபியின் ஆட்சிகளில் இருந்தவர்களும் தீவகம் தான். அது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ மாறிட்டுது. அது மாறுகிறான இப்போ இல்லையே. வேளாண் எங்களோட கட்டுப்பாட்டில் இருக்குது, தமிழரசு கட்சியில் நெடுந்தீவு தமிழரசு கட்சியின் கட்டுப்பாட்டில் இருக்குது. ஆக ஊராவுத்தர் தான் அது காரணம். ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. நாங்கள் இதே அன்னராசாவை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட போட்டு கேட்டுனாங்கள். ஆனால் அதை ஊராவுத்துறை அதில் நான் ஸ்ரீதரனுடைய கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டு தான் அதில் நடந்தீவெல்லாம். அது நான் தான் இல்லை, அவர்கள் தீவக தரப்பு நாங்கள் இதனை ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய ஆதரவை பெறமாட்டோம் என்பதை நீங்கள் கட்சியாக ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது எனக்கு தெரியும். அது பற்றி நாங்கள் கட்சியாக இருக்கேன். நாங்கள் பேசினது நீங்கள் நினைக்கிறோம் கூட போட்டியில் எனக்கு தெரியல. தமிழ் கட்சிகள்ன்ட்டு தான் நாங்கள் பேசுகிறோம். என்ன முஸ்லாம் கட்சிகள்கிட்ட நாங்கள் ஆதரவை பெற்றுருக்கிறோம், மூதூரில் பெற்றுருக்கிறோம். அது தமிழ் கட்சி, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் அப்படி சொல்லல. நாங்கள் என்பிபியை தெளிவாக சொன்னாங்க, அவ்வளோதானே. தீபம் ஏற்றுக்கொள்ளலன்னு என்ன தெரியும். அப்படின்னா அது வேலைன்னு எங்கே கிடக்குது? தீபத்தில் இருக்குது. அவர் தீபம் தானே தெரிவு செய்த எங்களை கட்சியை. நெடுந்தீவார்ட்டு எங்கே இருக்குது? தமிழரசு கட்சி தானே. நான் தான் நீலனுக்கு போனான், வேலனைக்கு போனான் தானே, தெரிவுகளுக்கு போனான் தானே, எங்களை கட்சிக்காக போனான் தானே, தலைவர்ன்றதெல்லாம் அங்கே போனான். அதில் 2 பேர் சொன்னால் போல் தீபம் மாறிட்டேன். எனக்கு நானும் தீவான் தானே, அரவாதி தீவானே. எனக்கு என்னுடைய அவர்கிட்ட பேத்தியார் வேலனையை சேர்ந்தவர். எனக்கு இப்போ சொத்து பார்த்து இருக்குது வேலனையில். அப்போ அது சொல்லல, அப்படி சொல்லல. நாங்கள் கொஞ்சம் பேர் எதிர்க்கலாம், அது அவர்கள் உரிமை இருக்குது. நான் அதை மறக்க இல்லை. இப்போ நானும் இபிடிபிக்கு முரண்பட்ட கருத்துக்களை கொண்டவன் தான். உடன்பாட்டுக்கு போயில்லையே, இணக்கப்பாட்டுக்கு போயில்லையே. ஆக ஆதரவுக்கு மட்டும்தான் கேட்டு, ஆதரவு மட்டும்தான். உங்களுடைய வேலைப்பளுக்களுக்கு மத்தியில் எங்களோடு இணைந்து கொண்டு எங்களுடைய பல கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளித்திருக்கிறீர்கள். நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியோடாக சந்திக்கலாம். வணக்கம்.